நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறோம், எந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்கள்லாம் ஜெபிச்சாதான் ஊழியத்தை செய்கிற நாங்கள் ஆண்டவருக்காக பணித்தலங்களில் ஆண்டவருக்காக நிற்க முடியும். அதனால் நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறோன்னு சில நிமிடங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக டேவிட் கணேசன் அப்படிங்கிற ஒரு அண்ணனை, கணேசனாக இருந்த ஆண்டவரை அறியாத ஒரு அண்ணனை ஆண்டவர் தொட்டார். எப்படி தொட்டார்? இருதயத்தில் ஒரு பலவீனம். இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஐயோ உயிர் வாழணுமே, வாலிபனாக இருக்கனே, என்னால் 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியல, நான் எப்படி, நான் சீக்கிரத்தில் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறப்போ பல விதமான கோயில்களுக்கு எல்லா இடத்துக்கு போனாங்க. சரி 10ஓட 11 ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலய ஆராதனையில் கடைசியாக உட்கார்ந்துருந்தாங்க. 4 வாரம் ஆலயத்துக்கு போனாங்க. ஆண்டவர் அற்புதமாய் இவர்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். மறுபடியும் என்னடா ஓடுனாலும் நமக்கு இழைப்பே வரலையே, டாக்டரை போய் பார்க்கலான்னு பார்த்து மறுபடியும் ஸ்கேன் எடுக்கும்போது உங்கள் இருதயத்தில் இருந்த பலவீனம் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் மாறி இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாங்களாம். ஒரே சந்தோஷம். ஒருவேளை ஜீசஸ் கோயில் போனதுனால தான் நமக்கு சுகம் கிடைச்சிருச்சு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 10 நாள் 20 நாள் ஆனோடனே அதை எப்படி ஜீசஸ் செஞ்சாரு நம்ம சொல்ல, எத்தனையோ கோயில்களுக்கு போனோம், கடவுளை கும்பிட்டோம், ஏதோ ஒரு கடவுள் நம்மளை சுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சு ஒரு நாள் இரவு அவர்களுடைய ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடு, நிறைய பிள்ளைங்க வீட்டில் தங்க முடியாது, ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டிடத்தில் நைட்டு படுத்திருக்கிறாங்க. காலையில் வீட்டுக்கு எழும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர்கள் இருந்த அறைக்குள்ளாக வெண்ணாடை தரித்த ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தாராம். இவர் எப்படி உள்ள வந்தாரு, ஏன் அழுறாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கூர்ந்து கவனித்து அவர் கிட்ட போகும்போது அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக நான் அழுகிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை அறியாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்ததை பார்த்தோன்னே, தன்னையும் அறியாமல் நமக்கு யாராவது ஒருத்தங்க அழுதாங்கன்னா நமக்கும் கண்ணீர் வரும்ல, அதே போல் அந்த மனிதர் அழுகிறாரேன்னு இந்த கணேசன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்களாம். சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் தண்ணி தெளிச்சு கூட்டி விடும்போது யார் உள்ள இருந்து அழுறது அப்படின்னு சொல்லி கதவை தட்டி, ஏப்பா அழுவுற விடிய காத்தால அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வெளியே கூப்பிட்டு போறதான் தெரிஞ்சிருக்குது. அந்த மனிதரையும் காணவில்லை. யார் இவர், யார் இவர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்போ சிவகாசி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணே பைபிளை வாசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது அந்த கணேசன் அண்ணே பைபிளெல்லாம் வாசிக்கிறீங்களே, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒருவர் அழுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காமிக்கும் போது, ஏசப்பா தான் உன்னை சுகப்படுத்தியிருக்காருப்பா, அவர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் என்று செய்தியை சொன்னாங்க. அன்றைய நாள் முதற்கொண்டு ஜனக்கூட்டமான இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அழுகிற சத்தம் உங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஆண்டவரே நீங்க அழாதீங்க, நீங்க அழாம இருக்கணும்னா இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படலன்னு தானே அழுறீங்க, உங்களை அறியலன்னு தானே அழுறீங்க, நான் ஏதாவது செய்யறேப்பான்னு சொல்லி 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவரை அறியாத ஒரு புறமத வாலிபன் இடத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஊழியம். தனி மனிதனா தொடங்கினாங்க. இன்றைக்கு 1200 மிஷனரிகள் இருக்கிறோம். தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியாவில் 8 மாநிலத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாரம், சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும். ஏன் சிறுபிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்றீங்க? முதல்ல பொதுவான ஊழியமாக தான் நடந்தது. கேன்சர் வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தினாங்க. நடந்தது என்னன்னா, கிராம மக்கள் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற தயங்கினாங்க. அப்போ என்ன ஆண்டவரே செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அண்ணனுக்கு காமிச்சாங்க. என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஆடும் குட்டி இருக்குது. ஒரு திருடன் ஒருத்தன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் இந்த ரெண்டையும் நினைக்கிறவன் ஆடை போய் பிடிச்சானா அது முட்டு முறைக்கும். ஆனா இந்த குட்டியை தூக்கி தன் தோள் மேல போட்டு நடந்த ஆடு என்ன செஞ்சிடும்? பின்னால வந்துடும். இந்த தரிசனத்தை காண்பித்து என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. அந்த நாள் முதற்கண்டு சிறுவர் வாலிபர்களை சந்திக்கிறோம். வருஷந்தோறும் வாலிபர் முகாம்களை நடத்துவோம், வருஷந்தோறும் விபிஎஸ் ஊழியங்களை நடத்துவோம். இந்த ஆண்டு 6000 கிராமங்களில் மே மாதம் முழுவதும் விபிஎஸ் ஊழியத்தை நடத்தணும்னு 1 லட்சம் புத்தகங்களை அடித்து 1 லட்சம் சிறுபிள்ளைகளை சந்திக்கணும், 6000 கிராமங்களை சந்திக்கணும்னு சொல்லி பாரத்தோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வாலிபர்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாரம் இல்லை. வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில் வச்சு 1,20,000 வாலிபர்கள்
வாலிபர்கள் பங்கு கொள்கிற ஒரு வாலிபர் முகாமையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான பிரேயர் கார்டு எங்க கிட்ட இருக்கு. மோகன் சி லாசரஸ் அண்ணனும் நம்முடைய டேவிட் கணேசன் அண்ணனும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க. போன வருஷம் திருச்சியில நடந்த அந்த முகாம்ல 80,000த்திற்கும் அதிகமான வாலிபர்கள் கலந்து கொண்டாங்க. ஒருவேளை ஒரு நல்ல பிரபலமானவங்க வர்றதுனால இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தா அதுல இருக்கிற பாதி கூட்டத்திற்கு மேல நாங்கள் கிராமங்களில் சந்திக்கிற வாலிபர்கள் அவங்கள தான் வேன் வச்சு என்ன செஞ்சுட்டு வருவோம், கூட்டி கொண்டு வருவோம். இப்பொழுதும் நிறைய வேன்களை அரேஞ்ச் பண்ணி பணித்தலங்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து நாங்கள் வாலிபர்களை கூட்டு வர போகிறோம். இதற்கான தேவைகள் எல்லாம் பெரிய தேவைகள் உண்டு. தேவன் தாமே எல்லாத்தையும் சந்திக்கணும்னு சொல்லி எங்களுக்காக ஜெபிங்க. எங்களுக்காக ஜெபிக்கவே எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வேற உங்களுக்காக வேற ஜெபிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் எங்களுக்காக ஜெபிக்க ஒரு எளிய டிப்ஸை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறக்காக சொல்லித்தரேன். நம்மெல்லாம் பெண்கள் ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு எத்தனை முறை உப்பு எடுப்போம்? பல முறை எடுப்போங்க. என்ன, சோறுக்கு, குழம்புக்கு, ஆம்லேட்டுக்கு, பொரியலுக்கு, எப்போ நிறைய முறை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5-6 தடவை எடுத்துருவோம். எப்போ எல்லாம் நீங்கள் உப்பை எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவரே, அந்த கிராம மிஷினரிய ஊழியத்தில் அன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்களே, 2 பேர் பாட்டெல்லாம் நடத்தினாங்களே, இத்தனை 1000 கிராமங்களில் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்களே, லட்சக்கணக்கான வாலிபர்களை ஒன்று கூட்டணும்னு சொன்னாங்களே, அந்த ஊழியத்தில் இன்றைக்கு நீங்கள் அவங்கள பயன்படுத்திருங்கப்பான்னு ஒரு முறை ஜோமனுங்க. 1 நிமிஷம் தான் ஆகும். உப்பு கரைகிறதுக்குள்ளே உங்கள் ஜெபத்தை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் முடிச்சிடலாம். தூளுப்பு இல்லாமல் கல்லுப்பு போடுங்க, கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களுக்காக என்ன செஞ்சிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. இன்னொரு முறை எடுக்கும்போது ஆண்டவரே, இன்னைக்கு அவங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கலாம்ப்பா, யாரையாவது கொண்டு அவங்களை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் போஷித்திருங்க, தேவைகளை சந்திச்சிருங்க, ஊழியத்தில் பயன்படுத்துங்கன்னு சொல்லி உப்பு போடும் பொழுதெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கிற நீங்கள் எங்களுக்கு ஜெபிச்சா போதும். நீங்கள் உப்பு போடும்போது ஜெபிக்கலன்னா எங்களுக்கு யாருங்க ஜெபிப்பா? தூத்துக்குடியில் இருக்கிற நீங்கள் தான் என்ன செய்யணும், உப்பு போடும் பொழுதெல்லாம் எங்களை நினைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தில் உள்ள வாலிபர்களை நம்முடைய கையில் தருவாங்கங்க. எழுப்புதல் அப்படின்னு நிறைய பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்கான ஆயுதங்களை நீங்கள் சந்திக்கிற சிறுவர்கள் வாலிபர்களிலிருந்து உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உருவாக்கும்படி நீங்கள் ஜெபிங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.